ஹலோ ஆல் வணக்கம். எஸ்ஏ T20 வந்து ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் பால் ராயல்ஸ் இன் டர்பன். ஆஃப்டர்நூன் மேட்ச்னு நினைக்கிறேன். பீடாக், வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்சை பத்தி உங்களுடைய தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ் என்ன? திருப்பியும் உங்களுக்கு வந்துட்டு இது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸை தான் ஃபேவர் பண்ணும் ஃபார் ஒன் ரீசன். ரெண்டு டீமும் ஸ்பின் ஹெவி டீம். இங்கேயும் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அங்கேயும் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அந்த பேட்டிங் டெப்த் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இப்ப நிறைய பேர் வந்து என்ன நினைச்சாங்க, அந்த ஃபேபியன் ஆலன் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்ச உடனே பாத்தீங்களா, நீங்க வந்து அவர் ஆடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவர் ஆடி இருக்கணும் அப்படின்னாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஃபேபியன் ஆலன் என்னோட டீம்ல நான் எடுத்தேன் T10 லீக்ல. ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சஸ்ல அவர் நீங்க ஒரு போலரா யூஸ் பண்ணல அப்படின்னா, இப்ப ரெண்டே ரெண்டு பேர் தேர் ஹெவிலி ரிலேயிங், தட் இஸ் பட்லர் அண்ட் ஜேசன் ராய். அவங்க ராய். ரெண்டு பேரும் புட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இட் இஸ் ஒன்லி ஆன் டேவிட் மில்லருங்கும் போது தே நீட் ஒன் மோர் கை, பர்டிகுலர்லி ஆன் ஸ்லோயர் பிச்சர்ஸ் லைக் திஸ் டு டேக் தெம் டு சேஃப்டி. எனக்கு என்ன, ஃபேபியன் ஆலன் மேல எனக்கு என்ன சொல்லுங்க, ஐ லைக் him வெரி மச். ஐ வில் டேக் him wherever I go because it's just a fighter. இந்த இதுல நீங்க அவர் யூஸ் பண்ணல. ஃபோர்டைன் 4 ஓவர் போடுறாரு, ஷாம்சி 4 ஓவர் போடுறாரு, அந்த விஹான் லப்பே கேன் போல்ட் ஃபியூ ஓவர்ஸ். இந்த கண்ட்ரோல்ட் ஆஃப் ஸ்பின்னுங்கும் போது இட்ஸ் அ பேட்டிங் மைட் ஆஃப் ஃபேபியன் ஆலன் வர்சஸ் லோர்கன் டக்கர். அப்படிங்கும் போது லோர்கன் டக்கர் வில் ஆட் மோர் பேலன்ஸ் வித் திஸ் ஃப்ரஜைல் பேட்டிங் லைனப். ஸோ இங்க டர்பன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி போயிருக்கு. இப்ப லாஸ்ட் 16 மேட்ச் பாத்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியால வந்து போரா இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறதுக்கு பெரிய எட்ஜ் எல்லாம் எதுவுமே இருக்காது. கடைசி 16 மேட்ச்ல பேட்டிங் டீம் ஃபர்ஸ்ட் வந்து 8, பேட்டிங் டீம் செகண்ட் 8 ஜெயிச்சிருக்காங்க, 50-50. அதே மாதிரி இந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல இந்த இங்க பால் கூட கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், பட் இங்கேயும் பியும் மத்தியான கண்டிஷன்ஸும் நைட்டு கண்டிஷன்ஸும் மோரார்லெஸ் வந்து உங்களுக்கு சிமிலரா தான் இருக்கும். இப்ப ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 176, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 163. ஸ்பின்னர்ஸ் 45% ஆஃப் விக்கெட்ஸ் இருக்கிறாங்க. டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் பேட்டட் 12 அவுட் ஆஃப் 16 டைம்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்கோர்ஸ் 170 பிளஸ் ஆன் ஆவரேஜ் if they don't lose more than 2 wickets after 12 overs அப்படின்னு ஒரு ஸ்டாட்ஸ் ஒவ்வொருத்தரையும் நம்ம இங்க சொல்றோம் இந்த வென்யூல. இப்போ இவங்க வந்துட்டு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து லாஸ்ட் டைம் எஸ்சிசியோட தோத்தாங்க. they only scored 159. why? after 12 overs they were 85 for 4. அந்த 12 overs நீங்க செட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னதான் அடிச்சீங்கனாலும் அந்த 170 வராது. 159 வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் சேஸ்ல வந்துட்டு அவங்க கடைசியில வந்து டப்பு டிப்புன்னு அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க மேட்ச் எஸ்சிசி. அப்படிங்கும் போது டீம்ஸ் விச் ஸ்கோர் மோர் ரன்ஸ் இன் த மிடில் ஓவர்ஸ் ஹேவன்ட் லாஸ்ட் அ கேம். போன க்ளோஸ் கேம்ல பாத்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 59 ஃபார் 3, சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 65 ஃபார் 3. அப்படிங்கும் போது இம்பார்ட்டன்ஸ் அதுல இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் திருப்பி திருப்பி சொல்றோம். லீஸ்ட் 2s and 3s ஸ்கோர்ட் வென்யூஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஓட முடியாது, பொட்டி மாதிரி இருக்கும் கிரவுண்டு. ஸோ இந்த 175 ஸ்ட்ராட்டஜி அகைன் சேம் திங். யூ ஹேவ் டு ஹிட் இன் த பவர் பிளே, get closer to 55, consolidate in 7 to 10 to get between 80 to 85, get a little bit of a momentum from 11 to 50, that's 40 to 45. The 125, 130 அந்த மாதிரி வந்ததுன்னா கடைசி 5 ஓவர்ல இன்டெலிஜென்ட்டா ஆடணும். கசாம்சா சுத்தினா ரன் வராது. 50 to 55 that takes you to 175 to 180, which is definitely defendable even if you bat first. இப்ப இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு சேம் பிளேயிங் லெவன் ஆடுவாங்க. லாஸ்ட் டைம் பர்டிகுலரா குவிண்டன் டிகாக் டிட் வெல் பேட்டிங் அட் நம்பர் 4ங்கும் போது மேத்யூ பிரெட்ஸ்கே, டோனி டிசோர்சி, ஜான் ஸ்மட்ஸ். ஐயா உங்களுக்கு இங்க நிறுத்துறேன். இப்ப போன தடவை ஜான் ஸ்மட்ஸை நீங்க வந்துட்டு உங்க இதுல எடுத்தீங்க, அவர் ரன்னு மட்டும் அடிக்கல, ரெண்டாவது பால்ல டப்பக்குன்னு காலுக்கும் பேட்டுக்கும் வழியா உள்ள போய் ஜேசன் ராய் போல்டும் பண்ணாரு. அதாவது நீங்க ஒரு பெரிய பிளேயரை சொன்னா கூட எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு ஓகே. இந்த மாதிரி ஒரு பிளேயர் எப்படின்னா இஸ் அ குட் பிளேயர். அவரு வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறது ரெண்டே சாய்ஸுங்கும் போது கொடுக்குற பிளேயர் எல்லாம் 70 பாயிண்ட் கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க. ஸோ இவர் சொல்ற பிளேயரை மட்டும் கேப்டனோ வைஸ் கேப்டனா போடுங்க. லெட் மீ கண்டினியூ வித் பிளேயிங் லெவல். மேத்யூ பிரிட்ஸ்கே, டோனி டிசோசி, ஜான் ஸ்மட்ஸ், குவிண்டன் டிகாக், ஹென்ரிக் கிளாசன், மார்க்கஸ் டானிஸ், வியான் மால்டா, மகாராஜ், நூர் அஹமத், ரீஸ்டாப்லி, நவீனுல் ஹக்குங் போது என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குன்னா, ரீஸ்டாப்லி எக்ஸ்பர்ட் ஸ்லோ போலரு, நவீனுல் ஹக்கும் எக்ஸ்பர்ட் ஸ்லோ டெலிவரி போலரும் போது இது வந்து ஆல் ரவுண்ட் பேஸ் டீம் இன் பர்டிகுலர்லி இன் திஸ் வென்யூ. இந்த பால் ராயல்ஸ் போனீங்கன்னா ஜேசன் ராய் இன் அண்ட் அவுட், ஜோஸ் பட்லர் நல்லா ஆடுறாரு,
வியான் லெபே ஒரு ஸ்லோ பிளேயர், இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா தெரியாது. டேவிட் மில்லர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தாரு, அவரும் டைம் எடுக்கிறார். மிச் வேன் பியூரன் ஐ ரேட் ஹிம் ஹைலி பட் ஸ்டில் நாட் ப்ரூவ்டு. அவங்க ஃபேபியன் தான் ஆடுவாங்க, எனக்கு தெரியல என்ன ஆகும்னு. ஆண்டிலே ஃபெக்லுக்வாயே குட் பிளேயர், கேன் வின் கேம் ஆஃப் கிரிக்கெட் தெரியாது. வியான் ஃபார்டேன், லுங்கி எங்கிடி, ஒபேட் மெக்காய், தப்ரே ஷாம்சி. இப்ப இங்க இந்த 6 ஓவர்ல 55 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வெல்வன் ஸ்டார்ட் கொடுக்கணும்னா மேத்யூ பிரிட்ஸ்கே ஒரே இதுல ஆடுறாரு கியர்ல. டோனி டிசோஸ் இஸ் a வெரி குட் பிளேயர். ஜான் ஸ்மித் is finding form and Quinton de Kock at number 4 has reinvented himself. அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா ஜேசன் ராய், ஜோஸ் பட்லர் டிஸ்ட்ரக்டிவ். ராய் வந்து கண்ட ஃபார்ம்ல இல்ல, எல்லா மேட்சும் அடிக்கல. ஜோஸ் பட்லர் பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. லபே டேக்ஸ் டைம், மில்லர் டேக்ஸ் டைம் ஈவன் தோ ஹி கம்ஸ் பேக். அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் ஆஃப் கெட்டிங் தட் ஸ்டார்ட் டெஃபினெட்லி இஸ் வித் தீஸ் கைஸ். அதுக்கப்புறம் இந்த 7 to 15 ஓவர்ஸ் எவர் ரன் நிறைய அடிக்கிறானோ they haven't lost a game இன்னும். அப்புறம் இட்ஸ் going to be tough batting at the last 5 overs பேக் எண்டுங்கும் போது ஹென்ரி கிளாஸ்ல பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. மார்க்கஸ் ஸ்டானிஸ் இஸ் a hulk. மல்டர் இஸ் ஃபைண்டிங் ஃபார்ம் as a finisher. மாராஜ் கேன் ஆல்சோ பேட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும். நம்பர் 5 வந்து மிச்சல் வான் பியூரன், குட் பிளேயர். அகைன் யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம், டேக் சம் டைம். ஃபேபியன் ஆலன் பட்டுது, it's going to be a big deal. ஆண்டிலே ஃபெக்லுக்வாயோ நோ, பியான் ஃபார்டேன் நோ. அதுக்கப்புறம் டெய்லுக்கு சுத்தமா ஆடவே முடியாதுங்கும் போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. கோஸ்டல் ஏரியா 4 ஓவர்ல 28 கொடுக்குற போலர் யாரு? பேங்க், நூர் அஹமட், கேஷவ் மகாராஜ். there is a good chance Naveen ul Haq can also do that, which is slow at deliveries. They also got John Smith with a variety who can put a very good left arm spin. இங்க பாத்தீங்கன்னா லுங்கி எங்கிடியே நான் கண்டிப்பா எப்பவுமே எடுப்பேன் என்னோட ஃபேண்டசில. ஆனா ஒவ்வொரு மேட்சும் இப்ப அன்பார்ச்சுனேட்டா ஆஃப் செஞ்சுரி போடுறாரு அவரு. அதுக்கப்புறம் ஒபைட் மெக்காயும் பாத்தீங்கன்னா நல்லா போடுறாரு, ரன்னு கொடுப்பாரு. பியான் ஃபார்டேன் எஸ், தப்ரே ஷாம்சி எஸ், ஃபெக்லுக்வாயோ நோ, ஃபேபியன் ஆலன் அவங்க போலிங்கே கொடுக்கறதுல. வியான்ல போய் ஒரு ஓவர் போடுறாரு. அப்படிங்கும் போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால அகைன் ஐ எக்ஸ்பெக்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டு பீட் Paul Royals at home and stay on the pole position with the edge of 56-44. நான் பேசுறது கணக்கே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிச்சு போல் பொசிஷன்ல இருப்பாங்களா? பால் ராயல்ஸ் பாலை வாப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? இல்ல, டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிச்சிருவாங்க. அண்ட் they will take the pole position. On that note, fantasy picks என்னென்ன? ஃபேண்டசி பிக்கிங் வந்து இங்க வந்துட்டு டேவிட் மில்லருக்கு போங்க. டேவிட் மில்லரோட ஈவன் தோ இஸ் பிளேயிங் ஃபார் ராயல்ஸ், திஸ் இஸ் ஹோம் கிரவுண்டு, ஏகப்பட்ட ரெக்கார்ட்லாம் அவங்க கிரியேட் பண்ணிக்கிறார். ஜோஸ் பட்லர் வந்து ஒரு செம சப்ளைம் ஃபார்ம்ல இருக்காரு, அவர் எடுங்க. ஷாம்சி எடுங்க, போன மேட்ச் விக்கெட் எடுக்கல, பட் டெஃபினட்டா இந்த மேட்ச் விக்கெட் எடுப்பாரு. கேஷவ் மகாராஜ் நீங்க எடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா my another pick is also going to be நூர் அஹமட். என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ், நூர் அஹமட், தப்ரே ஷாம்சி, ஜோஸ் பட்லர் அண்ட் டேவிட் மில்லர். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா நான் யாரை மிஸ் பண்ணிட்டேன்? ஆட்ட நாயகன் யாரு? நிறைய பாயிண்ட்ஸ் யார் கொடுப்பாங்க? இல்ல, எல்லாமே நீங்க சொன்ன எல்லாமே சேஃப் பிக், பேங்க் எல்லாமே நீங்க சொன்னது சூப்பரான பிக்ஸ். இதுல நான் சொல்றது திருப்பியும் ஜான் ஸ்மித் சொல்றேன். இந்த பக்கம் வியான் லொபே சொல்றேன். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸ் கொடுத்துட்டோம், உங்களோட அனாலிசிஸ் கொடுத்துட்டீங்க, உங்களுடைய பிளேயிங் லோன் சொல்லியாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இந்த இந்த அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, இட் இஸ் a battle of a team which is going to take them to qualifiers. இந்த ஜெயிக்கிற டீம் will play the qualifiers. அதை யாருமே நிறுத்த முடியாது, யாரையுமே பிடிக்க முடியாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரெஷரே இல்லாம போகும். அடுத்த 3 மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், உங்க பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் ஆல்வேஸ் a cushion you need to have, you will enjoy to have. அப்படிங்கும்போது both the teams want to really do well. இன்னொன்னு பால் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா ஜெயிச்சுனே வந்துட்டு இப்போ ஒரு மேட்ச் ஒரு செம அடி வாங்கினாங்க லாஸ்ட் கேம். இந்த மேட்ச் ஒரு அடி வாங்கினா அவங்களுக்கு எப்படி ஆயிடும்னா அந்த மொமெண்டம் போன மாதிரி ஆயிடும். அப்படிங்கும்போது they would also want to gain their momentum and win. அப்படிங்கும்போது it is a good news. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா when I was part of JSK, எக்ஸப்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இதுவா இருந்தாங்க, யார் எங்க வருவாங்கன்னு தெரியாம இருந்தது. அப்படிங்கும்போது காம்படிஷன் ஒரு மாதிரி இருந்ததுன்னா 2 teams are running away, SEC is also catching up போது இந்த கடைசி 3 team is fighting for the last part. அப்படிங்கும்போது you don't want to get juggled in. இப்போ பால் ராயல்ஸ் வந்துட்டு they want a momentum.
they want to win அப்படிங்கும்போது particularly losing by a bonus point it's more important for them. So if எந்த டீம் ஜெயிச்சாலும் ஒரு ஸ்பாட் assured அப்படிங்கும்போது it has a monumental importance, particularly playing in Durban. These guys are playing better cricket, they will have an edge. Let us see what happens until we come back and entertain you for next episode. Thanks a lot, man. Bye bye.